உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சம்ஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ராசியிலே இத்தனை நாள் உட்காந்துருந்தார். ஆமாம், அப்படியே பண்ணிட்டாலும் ஒரு வருஷமாக எனக்கு ஒன்றுமே பண்ணல சார். உண்மை, நீங்கள் பேசுகிறது என் காதில் கேட்குது. உண்மை என்னென்னா, இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். மிதுனராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் பணம்ங்கிற இடத்துல குரு வருகிறார். ஜாதகத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் குரு தான் ஃபினான்ஸுக்கு அதிபதி. ஃபினான்ஸ் அதாவது நிதி அப்படிங்கிற இடத்துக்கு அதிபதியே குரு தான். அவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது நிதி நிலைமையை மாற்றுகிறார், பணத்தை தருகின்ற வழிகளை செய்கிறார். பெரிய விஷயமே அதுதான். எப்படி மாற்றார்? நான் சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார், அடிப்படை விஷயங்களுக்கே கஷ்டப்பட்டேன். இப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்ததால் என்னால் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது, அடுத்த படிநிலைக்கு போக முடியுது போன்றவைகள் எல்லாம் ஏற்படும். காரணம், அடிப்படை தேவைகளுக்கான செய்த செலவுகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து வந்துடுவீங்க. அடுத்த லெவலுக்காக சேவிங்ஸை நோக்கி போவீங்க. 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் படிப்பு, மிதுனராசிக்கார பசங்கள்லாம் பட்டாசாக படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்க. வேணா பாருங்க, இவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். வாரா கடன்லாம் வரும். சார், ஒரு காலத்தில் கொடுத்த பணம் சார், சதீஷ்னு பேர் இங்கே தான் சார் சுற்றிட்டு இருந்தான், எங்கே தூக்கிட்டு ஓடி போனான்னு தெரில சார், நான் காசு கொடுத்தேன் எங்கேயோ காணும், வாங்குற வரைக்கும் நல்லா பேசினேன் சார் என்று இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இந்த சீட்டிங்னால ஏமாற்றப்பட்டவர்கள்லாம் பணம் பெறுவார்கள். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகிறார். 5ஆம் பார்வையாக குரு என்ன பண்ணுறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். வாழ்க்கையில் பிருந்தா, உங்களுடைய கடன்கள்லேருந்து விடுதலை அப்படிங்கிற வார்த்தையை விட வேற என்ன பெரிய அருளாசி இருந்துற போது. இப்போது நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது சார், எப்படி இந்த ஃபேமிலி நடத்த போகிறாங்க, எப்படி என் கடன்லாம் அடைக்க போகிறேன்னு நினச்சாலே பக்குன்னு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடன்கிறது பெரிய வியாதி. ஸோ அந்த கடன்கிற பிரச்சனையை குரு பகவான் என்ன பண்ணுறார்? 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பார்த்து ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். வாழ்க்கையே மாறப்போகுது, கடன் அடைய போகிறது. கடனில்லா வாழ்க்கை என்னங்கிறது ஒரு தடவை அனுபவிச்சிட்டிங்கன்னா, பொருளாதாரம் சேர்த்தல அது அப்புறம் சார், கடனை முதல் அடைச்சிடுவோம் சார் போன்ற எண்ணங்கள் வரும். 6ஆம் இடம் என்பது உடல்நிலை. இப்போ மிதுனராசிக்காரங்க உடம்பை ரொம்ப கெடுத்துக்கிட்டேன் சார், ரொம்ப வீணாக போச்சு உடம்பு, நான் வாழ வேண்டிய காலத்தில் பயங்கரமாக ஆட்டம் போட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டேன். பிரச்சனை என்னென்னா, குரு பகவான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார். இப்போ பீஸா சாப்பிட்டு, பர்கர் சாப்பிட்டு, எதையாவது தேவையில்லாத சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கிறவங்க, லிவரை கெடுத்துக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் குரு பகவான் பார்வையினாலே மறு ஆயுசு என்பது கிடைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் பீஸா சாப்பிட்றவங்களுக்கே. நம்ம கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருந்தோம், வயிற்று டோட்டலாக காலி பண்ணிட்டோன்னா பொது மன்னிப்பு கொடுக்குறாரு, ஓடி போயிருங்க. இந்த ஒரு வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுறார்? எல்லாம் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதை விட்டுரு என்று மிதுனராசிக்காரர்கள் இந்த வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புது வாழ்க்கை கிடைக்க போது கெட்ட பழக்கங்கள்லேருந்து முதல்ல வெளிவாங்க. உண்மையிலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன் நண்பர்களே, ஒரே ஒரு கிங் தான் உலகத்தில் இருக்கார். யார்? இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் 2 இல்லாதவங்க தான் ரியல் கிங். வாழ்க்கையில் அவங்களால தான் அச்சீவ் பண்ண முடியும். இது 2 இருந்தால் அச்சீவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்த்தபோது இந்த தெளிவை உங்களுக்கு தரார். அடுத்து 8 பார்க்குறார். அசட்ஸ் சேர்த்துவீங்க, நிறைய நகை வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அடுத்து 10 பார்க்குறாரு. இங்கே தான் இருக்குது விஷயம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில். இது வரைக்கும் எங்களுடைய கடை யாருக்குமே தெரியாமல் இருந்தது, இப்போ உலகத்துக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, அடித்து ஆடுறீங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும்போது கிளையண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக வருவாங்க. அந்த ஒரு படத்தில் ஒரு ரீல்ஸில் கூட அரவிந்த் சாமி சொல்லுவார், என்ன அவன் இந்த இருட்டுக்கடை கான்செப்ட்லாம் சொல்லுவார். அந்த ரீல்ஸில் வர மாதிரி தான்
அவன் யாரை நம்பி ஆரம்பிக்கல, அவன் திறமையை நம்பி ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்திலே குரு பார்க்கும் பொழுது உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். கிளையன்ட்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. வேணா பாருங்கள், உங்கள் கம்பெனிக்கு டிமாண்ட் ஆக போகுது. ஏற்கனவே 10ல் சனி, அவர் வேறு வேர்ல்டு பிராண்ட் ஆகிறார், அது குரு வேறு பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா நிறைய பணம் வரும். மிதுனராசிக்காரங்க இந்த வருஷம் ஃபுல்லாக உடம்பு சரியாக போகுது, பணம் வரப்போகுது, பணத்தை எண்ணிட்டே இருக்க போகிறீங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நிறைய ராஜயோகங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கடன் தீரப்போகுது, தொழில் சிறப்பா இருக்கும், சொத்துக்கள் வாங்க போறாங்கன்னு. குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் முரண்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்தில் தான் குரு உச்சமடைகிறார் என்பதால் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தன்னால சரியாகும். அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். கண்டிப்பா இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 150 மார்க், பிரமாதமா இருக்கு. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பயிற்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே, அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ ரெண்டு கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன், எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கல யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறாரு. இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கை வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.